ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிண்ணத்தில் தம் பிரியாணி பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிண்ணம், பெரிய கிண்ணம் வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் மராட்டி மொக்கு, கடல் பாசி, பிரியாணி ரோஜா மொக்கு எல்லாம் போட்டு பிரியாணி இலையெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு பட்டை லவங்கம் பவுடர் நான் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கினேன். இந்த ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எப்போயுமே நான் குக்கரில் தான் பிரியாணி பண்ணுறதுக்கு இது பண்ணுவேன். இந்த தடவை ஃபஸ்ட் டைம் இது பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணுன்னா மட்டனை மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு தடவை விசில் விட்டு வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா கிண்ணத்தில் பண்ணுறப்போ அது அவ்வளோ சீக்கிரம் வேகிறதுக்கு கஷ்டம் இல்லைங்களா மட்டனுங்கிறதுனால, அதனால் வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் தயிர் ஊற்றினேன். ஒரு 200 கிராம் தயிர் ஊற்றினேன். ஏன்னா 1/4 கிலோ மட்டன் தான், அதுக்கு 1.5 டம்ளர் அரிசி போட போகிறேன். அதனால் போட்டு அதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு போட்டு, அதுக்கப்புறம் இது 3 பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா அது ஸ்மெல்லெல்லாம் அந்த இதெல்லாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் தேறி வந்தவுடனே அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து அதில் கொட்டணும். முதல்ல மட்டனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு உங்களுக்கு டைம் காமிக்கிறேன். எதுக்காகனா அரிசியை போட்டோன்னே எத்தனை நிமிஷம் நான் அதில் வச்சிட்ருக்கிறேன்னு தம் போடுறதுக்கு முன்னால். ஏன்னா அந்த தண்ணியும் இதுவும் அரிசியும் கரெக்டாக ஆகிடணும். நான் அரிசி எப்படின்னா ஊற வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சு அதை வடிகட்டினோடனே எவ்வளோ இருக்குதோ அதே அளவு தண்ணி தான் ஊற்றுவேன். குக்கர்லேயே அதே தண்ணி தான் இங்கேயும் ஊற்றிருக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அளவு அதே அளவு தான். பட் இது கொஞ்சம் திறந்து பார்த்து அந்த அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஆனோடனே அதுக்கப்புறமே தோசை தவா வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு 20 மினிட்ஸு ஸ்லோவாக வச்சுட்டு அப்புறமே ஆஃப் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. பட் எனக்கு தம் பிரியாணி எப்பயுமே பிடிக்காது. ஏன்னா நான் குக்கரில் பண்ணி எனக்கு அது குக்கரில் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் மட்டன்லாம் நல்லா இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கின மாதிரி இருக்கும். இது மட்டன் தனியாக வேக வைக்கிறதுனால அதுக்காக தான் அதில் இஞ்சி பூண்டும் போட்டு மிளகாத்தூளும் போட்டு உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு தான் வேக வச்சேன். இருந்தால் கூட எனக்கு அது அவ்வளோ டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் தம் பிரியாணி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பண்ண பாருங்கள். அரிசியும் சாதமும் கரெக்டாக ஆகிடுச்சு இல்லைங்களா. இதுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை. அடுப்பில் இருந்து எடுத்துடணும். இது எல்லாமே ஸ்லோ குக்கிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் 10 மினிட்ஸாக. இப்போ பாருங்கள், அதை எடுத்துகிட்டு ஒரு தோசை தவா, சின்ன தோசை தவா கரெக்டாக அடுப்பில் வச்சு அதில் ஸ்லோவாக கொஞ்சம் அடுப்பில் ஹீட் ஏற்றிட்டு அதுக்கப்புறமே அந்த தோசை தவா பாருங்கள், இந்த தோசை தவா தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதை 20 மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங்கில் வச்சேன். ஏன்னா அரிசி நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் வச்சு அரிசியும் தண்ணியும் இதுவாக ஆனோடனே இப்போ எடுத்து அந்த கிண்ணத்தை எடுத்து அதில் வச்சுடுவேன். வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நல்லா வந்திருந்துச்சு பாருங்கள். அடியெல்லாம் ஒட்டாமல் அழகாக வந்திருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரிசியெல்லாம் நல்லா பிரியாணி அரிசி தான் போட்டிருந்தேன். நல்லா பெருசாக மட்டனு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு குக்கரில் பண்ணுறது தான் பிடிக்கும். தேங்க்யூ.